குடிமராமத்து நாயகன் எடப்பாடியார், நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை எடப்பாடியார், தமிழ் மக்களின் உரிமை குரல் எடப்பாடியார், நாடாளுமன்ற நாயகன் எடப்பாடியார், நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை எடப்பாடியார், உங்கள் வீட்டு பிள்ளை எடப்பாடியார், நாளைய தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடியார், நாளைய தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடியார், வெற்றியின் நாயகன் எடப்பாடியார், வெற்றியின் நாயகன் எடப்பாடியார், இரண்டாம் கரிகால சோழன் எங்கள் எடப்பாடியார், இரண்டாம் கரிகால சோழன் எங்கள் எடப்பாடியார், நாடாளுமன்றத்தின் உரிமை குரல் எங்கள் எடப்பாடியார், நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை எடப்பாடியார், தமிழர்களின் காவலர் எடப்பாடியார், தமிழர்களின் காவலன் எடப்பாடியார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவ படத்திற்கும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மக்களுக்காக அம்மாவை போலே வாழ்கின்ற தலைவன் நீ ஒருவன். உண்மையும் உழைப்பும் உள்ளோரை எல்லாம் உயர்த்தி விடுகின்ற பெருந்தலைவன். மக்களுக்காக மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ரா குமரகுரு அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். நம் மாவட்டத்துக்கு அருகிலே இருக்கின்றார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கழகத்தின் சார்பாக அவரை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் நல்லவர், சிறந்தவர், பண்பாளர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய பண்பாளர். நம்முடைய குரல் நாடாளுமன்றத்திலே அவர் மூலம் ஒலிக்க அறிவிச்சார் திரு குமரகுரு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. எனவே இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி ஜுரம் வந்துட்டது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் என்னை பற்றி அவதூறா பேசுவது, கீழ்த்தரமாக பேசுவது, அதிமுகவை திட்டமிட்டு விமர்சிப்பது தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மா மனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, தெய்வ சக்தி படுத்த கட்சி. இதயம் புரட்சி தலைவி அம்மா என்ற தெய்வம் கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. எனவே இருவரும் தலைவர்கள் இருவரும் தெய்வங்களாக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்துக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஸ்டாலினை போல 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆத்தூர் நகரமே குலுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு பார்ட் தான். இன்னொரு பார்ட் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அதே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 2 இடத்துல இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டமே இந்த நகரமே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு குலுங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த கள்ளக்குறிச்சி கூட்டத்தையும் இங்கே சேர்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு போல் இங்கே காட்சியளிக்கின்றார் மக்கள் வெள்ளம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆகவே இந்த கட்சியை சில பேர் அழிக்க நினைக்க முற்படுகிறார்கள். இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யார் பேசினாலும் அவர்கள் இருக்கணும் தெரியாமல் போய்விடுவார்கள்.
இது கடந்த கால வரலாறு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க நினைத்தவர்கள், முடக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கின்றார் என்பதை அவர் உணர வேண்டும். சில பேர் பேசுகிறார், கட்சிக்கு வந்து ஒரு 5 ஆண்டு நிரம்பல, அதுக்குள்ள அண்ணா திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை போல எத்தனையோ பேர் பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 2,06,00,000 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. எந்த கட்சியோ அழிக்க என்று நினைக்கிறீர்கள், யார் அழிக்கின்றோம் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். இதுதான் சரித்திரம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக இருவரும் தலைவர்கள் பாடுபட்டு எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்தியாவிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே இந்த மக்களுக்கு என்ன செய்கின்றாரோ அதுதான் மக்கள் நெஞ்சிலே நிலைத்து நிற்கும். அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஏராளமான திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இன்றைய தினம் மக்கள் மனதிலே குடியிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எங்களை எவராலும் அசைக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக கட்சிக்காரன் மீது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் விளக்கு போட்டு கட்சி பணியை செய்யாம முடக்க பார்க்கிறீங்க. நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் அத்தனையும் சட்ட நீதியாக சந்தித்து தூள் தூளாக்குவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திமுக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க என்னை பற்றி. அதிலே ஸ்டெர்லைட் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 86 ஏக்கர் நிலம் கொடுத்தது நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே ஸ்டெர்லைட் ஆலை 1500 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று சட்டமன்றத்திலே பேசி அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கும் அந்த ஆலை முதலீடு செய்வதற்கும் உங்களுடைய தயவு தேவைப்பட்டது. உங்கள் காலத்தில் தான் இந்த பிரச்சனைக்கே போதாகரமாய் கிளம்பியது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆலைகள் மூடுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அந்த ஆலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதுப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வந்த பொழுது அதை நிறுத்தி வைத்து அதை புதுப்பிக்காமல் இருந்தது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் 144 தடை உத்தரவு தூத்துக்குடி நகரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதை மீறி உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வலம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணை நின்றிருக்கின்றீர்கள். ஆக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு இப்படி விரும்பத்தகாத சம்பவத்தை உருவாக்குகிறது நீங்கள். அதே வேளையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகள் 1972ஆம் ஆண்டு ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா மின் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். அதில் பெத்தநாயக்கம் பாளையத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை குருவி சுடுவதை போல சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நம்முடைய பெத்தநாயக்கம் பாளையத்தில், சேலம் மாவட்டம் அருகில் இருக்கிற பெத்தநாயக்கம் பாளையத்தில்
மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டம் பெருமாநல்லூர்ல அங்க 2 பேரு, திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் 14 பேர் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக நீங்கள் சுட்டு வீழ்த்தினீர்கள். இன்றைய தினம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் அந்த சுடப்பட்டு இறந்த விவசாயிகளுடைய நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, பெருமாநல்லூர்ல அந்த சுடப்பட்டு இறந்தவருடைய நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் சாட்சி. எங்களுடைய ஆட்சியில பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அது மட்டுமல்லாம திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளருடைய அலுவலகம் நோக்கி திருநெல்வேலி மாநகரத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர்கள் உயிருக்கு பயந்து அருகாமையில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே குதித்து 17 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதுக்கு யார் பொறுப்பு? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பொறுப்பு. கூலி உயர்வு கேட்டதற்காக அவளை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அந்த தாக்குதலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அருகில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே அவள் குதித்து 17 பேர் உயிரிழந்த காலம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல பேர் உயிரிழந்திருக்கான சான்று இடத்திலே இருக்கின்றது. கொஞ்சம் நஞ்சமல்ல, பல துப்பாக்கி சூடு திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் நேரத்திலே அவதூறு பிரச்சாரத்தை எழுப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி அண்ணா திமுக சார்பாக கொடுக்கப்படும். அதோட இன்னொன்றையும் சொல்லுகிறார், நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் வந்ததா என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பச்சை பொய் ஸ்டாலின் பேசுகிறார். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. அதிலே நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். ஆதாரம் சட்டமன்றத்திலையும் காட்டினேன், வெளியிலையும் காட்டிருக்கிறேன். இந்த நீட்ல போட்டா நீங்க நெட்ல போட்டா தானா வரும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 இந்த நீட் தேர்வு வருவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில வந்துவிட்டு எங்கள் மீது பழி சுமத்தி தப்பிக்க பார்க்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க பார்க்கிறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா உண்மை திரு திருன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா. அப்படி திரு ஸ்டாலின் திரும்ப திரும்ப பொய்ய பேசி உண்மையாக்க பார்க்கிறார். உண்மை அல்ல, கொண்டு வந்தது காங்கிரஸ். திமுக தடுத்து நிறுத்துவதற்கு இன்று வரை போராடி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆக இது மட்டுமல்ல, 2017-18 ஆண்டு நீட் தேர்வில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அதிகமாக அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு சென்றாங்க. என் மனதிலே பட்டது, நானும் அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3145 இடம் இருக்குது. 2017-18 அரசின் சார்பாக 3145 இடங்கள் மருத்துவக் கல்லூரி இடம். ஆனா வெறும் 9 பேர் தான் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு இடம் கிடைச்சது. 41% ஒரு 9 பேருக்கு தான் கிடைச்சது. எண்ணி பார்த்தேன், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என எண்ணி அதிமுக அரசு நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த 4 ஆண்டு காலத்தில் 2160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி பல் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. 2160 பேர் இன்றைய தினம் படிப்பதற்கு
அதிமுக அரசுதான் காரணம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனையும் ஏழைகள். இந்த ஆண்டு கூட பெத்தநாயக்கம்பாளையத்தில் ஒரு 7 பெண்கள், ஒரு ஆண், ஒரு 7 பெண்கள் என்னிடத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க. அத்தனை பேருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்றாடம் விவசாய வேலைக்கு சென்றால்தான் வீட்டுக்கு அடுப்பெரியும். அப்படிப்பட்ட குழந்தைகள், நெசவு தொழில் செய்கிறவர்கள், வீதியிலே கடை வச்சிருக்கிறவங்க, இப்படி அடித்தட்டிலே வாழுகின்ற குடும்பத்தை சேர்ந்த மாணவி மாணவர்கள் என்னிடத்திலே வந்து ஆசி வாங்கினாங்க. அப்ப நான் பார்த்தேன், இந்த Dress கூட நல்ல Dress கிடையாது. அப்படிப்பட்ட மாணவியை மருத்துவராக்கி பார்க்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு. இது மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறியா உங்களுடைய ஆட்சியில? எதுவுமே இல்லையே. 3 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டதே. முழுக்க முழுக்க 3 ஆண்டு காலம் குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர்ல 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின், 4 பேர் இந்த தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அண்மையில் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊரூரா அலைஞ்சிட்டு இருக்கார். இங்கே வந்தாரா, காட்டினாரா? இங்கே வந்து அந்த ஒற்றை செங்கலை தூக்கி காட்டினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கேட்கின்ற கேள்வி, எய்ம்ஸ் மருத்துவமனை 2019ஆம் ஆண்டு வந்தது. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மாவுடைய கனவு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தின்படி பிரதமர் அடிக்கல் நாட்டுறார். நான் முதலமைச்சர் இருந்து முன்னிலை வைக்கிறேன். அப்போ அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது 2019. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 பேர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. 38 பேர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரன் போல தூங்கிட்டு இருந்தீங்களா? நல்லா ஏசி இருக்குது, அழகா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எழுத பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதில்ல. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எம்பிகள் தான் கேட்டு பெற வேண்டும். அது நாடாளுமன்றத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஏன் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு 38 நாடாளுமன்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி மத்திய அரசு கிடைத்திருக்கும், திட்டம் நிறைவேறிக்கும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒற்றைச்சங்களை தூக்கி கொண்டு ஊரூராக போய் விளம்பரம் தேடுகின்ற அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர். சரி, அது இருக்கட்டும். பக்கத்தில் நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசலுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டிக்கிறோம். பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நீ ஒற்றை செங்கலை தூக்கிட்டு போறிய, நாங்க பல லட்சம் செங்கலை வைத்து பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? என்ன திறந்த கை வலிக்குமா? 3 ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிற. அந்த எல்இடியில பாருங்க, அந்த கட்டிடத்தை எல்இடியில பாருங்க தம்பி. இதை கொஞ்சம் கொடியர் எல்இடியில போடு தம்பி. கால்நடை பூங்கா பத்தி தம்பி, அது கொடி இருக்கு, கொடி கீழே இருக்கு. என்னப்பா தம்பி? எல்இடியில போடப்பா. தம்பி
இப்படி பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். நீங்க பாருங்க, பிரம்மாண்டமான கட்டிடம் 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு. $1200 கோடியில கட்டி கொடுத்துருக்க. 1200 கோடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இப்படி பல கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறோம். ஒற்றைச்சங்களை தூக்கி கொண்டு ஊர் ஊரா போறீங்களே திரு உதய ஸ்டாலின் அவர்களே, பல லட்சம் செங்கல்ல கட்டிக்கிறோம். ஏன் திறக்க மாட்டேங்கிற? ஏன் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடம் என்று இன்று வரை அதை ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்களால முடியல. 3 வருஷம் ஆகுது. இனியாவது ரிப்பன் வெட்டு. ஏன்னா ஆட்சி சீக்கிரம் போக போகுது. ஏதோ கல்லையா போட்டு போனாங்க கட்டுறதுக்கு. என்ன கொடுமை பாருங்க. அதாவது நிறைவேறாத திட்டத்தை செங்கலை தூக்கிட்டு ஒற்றை செங்கலை தூக்கிட்டு விளம்பரம் பண்றார். ஆனா கட்டி முடிக்கப்பட்ட திட்டத்தை திறக்க முடியாத ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம், விடியா முதலமைச்சர். இந்த திட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டம், கால்நடை பூங்கா திட்டம். இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இது நான் வெளிநாடு அமெரிக்கா போகும்போது பஃபலோ அங்க பால் பண்ணைக்கு போனேன். அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. அந்த பசு போல நம்முடைய மாநில சீதோஷண நிலைக்கு தக்கவாறு கலப்பிட பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கணும், விவசாய தொழிலாளி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறந்து அவர்கள் வருமானம் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தேன். அதிலே கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையம். இந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கால்நடைகளை விவசாயிகளுக்கு அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் தான் இதனுடைய குறிக்கோள். இன்னைக்கு ஒரு ஆடு வளர்த்துறோம், நம்ம வளர்த்தனா 20 கிலோ தான் கிடைக்கும். இதே கலப்பின ஆடுகளை நம்முடைய விவசாயிகள் விவசாய தொழிலாளி கொடுத்தா 40 கிலோ ஆடு இன்னைக்கு உருவாக்க முடியும். ஆக இந்த திட்டத்தை முடக்கி வைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசு. நம்முடைய பகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். 3 வருடத்தில் இந்த கால்நடை பூங்கா மட்டும் திறக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு உலக அளவில் நம்முடைய சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி பிரசித்தி பெற்றிருக்கும். ஆக இந்த பேரு சேலம் மாவட்டத்துக்கு வந்துடும், இந்த மாவட்டத்துக்கு வந்துடும். ஏன்னா இவ்வளவு பெரிய திட்டம் ஆசியாவிலே கிடையாது. அந்த ஒரு குறுகிய எண்ணம் படைத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர் குமர ஒரு வெற்றி பெறுவார். 2026 அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரில் வரும். 2026 நீங்கள் பூட்டி வைத்திருந்தாலும் அதை எங்களுடைய அரசு வந்த பிறகு திறந்தே தீர்வோம், திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம். நான் ஒரு விவசாயியாக இருந்த இந்த மேடையிலே பேசுகின்றேன். விவசாயிகளுடைய கனவுகளை நனவாக்க வேண்டும். இன்றைக்கு விவசாயி ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்தி உழைத்து அந்த உழைப்பு நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட விவசாயியுடைய உழைப்புக்கு அதிமுக அரசு நேசக்கரம் நீட்டியது. விடியா திமுக அரசு அதை முடக்க பார்க்கின்றது. இதையெல்லாம் தூளாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் மூலம் பெறும். விவசாய கண்ட கனவு நனவாகும். அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மரவள்ளி கிழங்கு அதிகமாக பயிரிடுகின்ற பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த மரவள்ளி கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டா உடனுக்குடன் உதவி செஞ்சோம். இந்த மரவள்ளி கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் அடிக்கடி பாதிப்பது மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி தாக்குதல் உட்பட்டா அந்த மரவள்ளி கிழங்கு நல்ல விளைச்சலை கொடுக்காது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மாவு பூச்சி உழுந்தவுடன் அங்க இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கண்டுபிடித்து அதுக்கு உடனுக்குடன் பூச்சி மருந்து தெளித்து
அந்த நோயிலிருந்து காப்பாற்றி நல்ல விளைச்சலை விவசாயிக்கு பெற்று தந்தோம். உழவன் செயலி என்ற ஒரு திட்டத்தை துவக்கணும். இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் பயிரிடுகின்ற பயிரில் எந்த பூச்சி தாக்கினாலும் அதை அப்படியே செல்ல பிடிச்சி அனுப்பிச்சிக்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு பதில் வரும். என்ன பூச்சி மருந்து, என்ன பூச்சி விழுந்திருக்குது, அதுக்கு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலாம், அதெல்லாம் விவரம் வரும். அதை பின்பற்றி அந்த விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தால் அந்த பயிரை காப்பாற்றலாம். இதெல்லாம் உழவன் செயலி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் தான் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதுபோல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்வதற்கு இந்த பகுதியிலே கொள்முதல் நிலையத்தை திறந்து கொடுத்தோம். விடியா திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் வழங்குன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க, அதுவும் கொடுக்கல. ஆக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லாம் வெறும் வெற்றி அறிவிப்பா போய்விட்டது. அதோட தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகள் கொடுத்தாங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? சொல்ல மாட்டீங்களாமா? உயர்த்தல. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கினாங்களா அந்த மாநில அரசு? கொடுக்கல. அதோட ரேஷன் கடையில 1 கிலோ சக்கரை போட்டுட்டு இருந்த 2 கிலோ சக்கரை ஆக்குறாங்க, போட்டாங்களா? 2 கிலோ. மாதந்தோறும் சிலிண்டர் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு ஸ்டாலின், மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. ஏற்கனவே நீங்க கொடுக்கப்பட்ட அறிவிப்பை நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, நம்முடைய இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கி கல்வி பயின்று இருக்கிறாங்க. அந்த கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இல்ல. திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே 20000 50,000 தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தோம். விடியா திமுக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க 25,000 50,000 30,000 ஆக்குறாங்க, 50 60 ஆக்குறாங்க, 50,000 60,000 ஆக்குறாங்க. திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டுமல்ல, அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சிறந்த கல்வி, அறிவுபூர்வமான கல்வி, திறமையான மாணவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம். அதையே தமிழகத்தில் 52,30,000 பேருக்கு நான் கொடுத்திருக்கோம். 52,32,32,000 குடும்பத்துக்கு கொடுத்த மாணவ மாணவி கொடுத்திருக்கிறோம். ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய். அதுக்காக 7,300 கோடி அரசாங்கம் நிதி செலவழிச்சிருக்குது. அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரத்து பண்ணி தான் சாதனை புரிஞ்சிருக்குது. சாதனை பண்ணி மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சதோ அதையெல்லாம் ரத்து செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் ஸ்டாலின் துடிக்கிறாரு. எதற்கு? அங்கே போனா கொள்ளையடிக்கலாம், இங்கேயும் கொள்ளையடிக்கலாம், அங்கேயும் கொள்ளையடிக்கலாம். ஏற்கனவே மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற இருக்கும் போது அங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கண்ணுக்கு தெரியாத காற்றுல 1,72,000 கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகளும் ஏற்படுத்தி விட்டது. இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய ஊழல் எந்த இலாக்காவிலும் நடக்கல. திமுக அமைச்சர் மத்தியிலே அங்க வைத்த அந்த துறையில 1,72,000 கோடி ஊழல் செய்து புரிந்த கட்சி திமுக கட்சி. ஏற்கனவே திமுக திரு கருணாநிதி ஆட்சி செய்த காலத்தில் பல ஊழல், அரிசி பேர ஊழல், கோதுமை ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்றால் அது திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஆக அதிமுக பத்தி தொடர்ந்து பேசி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்.
இன்னைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இது 3 சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக நடைபெற்றது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு அரிசி 1 கிலோ 15-17 ரூபாய் விலை உயர்ந்துடுது. 1 கிலோ அரிசி 17 ரூபாய் உயர்ந்து போச்சு. சக்கரை விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, உணவுப் பொருட்கள் அத்தனையும் விலை உயர்ந்து போச்சு. இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில விலை உயர்ந்திருக்குது. மக்கள் வாங்க முடியாமல் விழிபதுங்கி நிற்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகின்ற என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பொற்கால அரசு என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டி, அதோட கொரோனா காலம் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்பிலே பணம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு அரிசி, சக்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், முழு கரும்பு எல்லாம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அடுத்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தது. அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. ஓ பரவாயில்லையே, அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை இவர்கள் தொடராங்கன்னு நானும் மகிழ்ச்சியோடு இருந்தேன். ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கல. ஏன்னா 21 பொருள் கொடுப்பதாக, பொங்கல் தொகுப்பு 21 கொடுப்பதாக அறிவிச்சாங்க விடியா திமுக அரசு. அதுல பையன் சேர்த்து 21. அந்த பொருள்லாம் வாங்கி மக்கள் பிரிச்சு பார்க்கும்போது அந்த அரிசியில இன்றைக்கு பூச்சி வண்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. புளியில பள்ளி செத்து இருக்குது. அடுத்தது வெள்ளம் கொடுத்தாங்க. தைப்பொங்கல் வந்தா வெள்ளத்தை மறக்கவே முடியாது. ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் விடியா திமுக அரசு கொடுத்த பொங்கலுக்கு கொடுத்த வெள்ளத்தை மறக்கவே முடியாது. மறக்க முடியாத வெள்ளத்தை கொடுத்தாங்க. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. அந்த ஒரு பெண்மணி ரேஷன் கடையில அந்த பொருளை வாங்கி அந்த வெள்ளத்தை வாங்கி தூக்குது, ஒழுதுகிட்டே போகுது. அதுல ஏழைகளுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்பதில் கூட பல லட்சம் கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு 500 கோடி அதுல ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவது மட்டும் சுமார் 500 கோடி ஊழல் செய்ததாக எல்லா செய்திகளும் பரவலான செய்திகள் வந்திருக்குது. ஆக விடியா திமுக அரசு மக்கள் விரோத அரசாக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி இன்றைக்கு விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் பார்க்கப்படுகிறது. அது கட்சி அல்ல. கட்சினா அண்ணா திமுக தான் கட்சி. அண்ணா திமுக தான் கட்சி. சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச நிலைக்கு வரலாம். சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆகலாம். சாதாரண தொண்டன் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம். அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா அது அண்ணா திமுக கட்சியில் தான் இருக்குது. வேற எந்த கட்சியிலும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அருமைச்சர் திரு குமரூர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடித்தார்கள். இந்த நேரத்தில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்ல உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேர்தல் சேலம் மாவட்டம் 3 சட்டப்பேரவை தொகுதி கெங்கவெள்ளி, ஆத்தூர், ஏற்காடு இந்த 3ம் அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். தேர்தல் என்ற போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுங்கள். அதுவே இருவரும் தலைவர்களுக்கு செய்கின்ற நன்றி. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பான எழுச்சியான உரை நிகழ்த்திய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும்
இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கும், பொதுமக்களுக்கும், கழக தோழர்களுக்கும், கூட்டணியைச் சேர்ந்தவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு உதவி செய்த காவல்துறைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.